திமுக அமைச்சர் பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராஜா, திமுக அமைச்சர் பெரியசாமி ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வீட்டு வசதி வாரிய வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பாக அவர் மீது முறைகேடுகள் நடைபெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையும் அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டது. 2008ஆம் ஆண்டில் திமுகவுடைய ஆட்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீடுகளை தனது உறவினர்களுக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கும் முறைகேடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பெரியசாமி மீது 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இந்த விசாரணையில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக பெரியசாமி இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டினை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் செய்யவில்லை என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக வீட்டு வசதி வாரிய வீடுகள் அது ஒதுக்கீடு தொடர்பான முறைகேடு தொடர்பாக திமுக அமைச்சர் பெரியசாமி விடுவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக இவர்கள் ஏன் முறையீடு செய்யப்படவில்லை, மேல்முறையீடு செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு நிலை மக்கள் மத்தியில் உருவாக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அமைச்சராக இருக்கக்கூடியவர் சுத்தமானவராக இருக்க வேண்டும் என்று அந்த வாதத்தின் போது தெரிவிக்கக்கூடிய நீதிபதி திமுக அமைச்சராக இருப்பதனால் தனது அதிகாரத்திற்காக அவர் விடுவிக்கப்பட்டவுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்தது என்கிற அந்த விவரங்களை எல்லாம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விசாரணையின் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.